வங்கித்துறையினுடைய தரப்படுத்தலுக்கும் வெளிநாட்டிலிருந்து இலங்கையிலே முதலீடு செய்பவர்களுடைய, அதாவது பங்குச்சந்தையிலே முதலீடு செய்பவர்களுடைய கான்ஃபிடன்ஸுக்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு இருக்கின்றது? மிக அதிகமான தொடர்பு இருக்கிறது. ஒன்று, அந்த தரப்படுத்தல் என்பது நாட்டுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தரம். அதாவது எங்களுடைய நாடு CCC+ல் இருக்கிறதா அல்லது டிஃபால்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதா, பேங்க்ரப்சி ஸ்டேட்டில் இருக்கிறதா என்பதை மிக முக்கியமாக தர நிர்ணயம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் வெளிப்படுத்துகின்ற தர நிர்ணயத்துக்கேற்ற அடிப்படையில் தான் சில சர்வதேச நிறுவனங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளும், எந்த நாடாக இருந்தாலும். அவை எங்களுடைய நாடு இப்பொழுது CCC+லேயே தான் இருக்கிறது. டிஃபால்ட் ஸ்டேட்டிலிருந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறது. அடுத்த கட்ட முன்னேற்றம் வருகின்ற பொழுதுதான் சர்வதேச நிதி நிறுவனங்கள் எங்கள் நாட்டிலே முதலீடு செய்வதற்கு முன்வருவார்கள். அந்த ஒரு நிலைமை வராமல் இருக்கின்ற பொழுது சர்வதேச நிறுவனங்களுடைய முதலீடு எங்கள் நாட்டினுடைய பங்குச்சந்தையிலே குறைவாக இருக்கும். சர்வதேச நிறுவனங்களுடைய முதலீடு பொதுவாகவே எங்கள் நாட்டிலே பங்குச்சந்தையிலே வருகின்ற பொழுது அவை வங்கித்துறை சார்ந்ததாகத்தான் அதிகமாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்று, வங்கித்துறை பாரிய துறை, ஆகவே லிக்விடிட்டி, அதிகமாக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு துறை. எந்த நேரமும் ஒரு முதலீட்டாளன் பங்குகளை வாங்கலாம், எந்த நேரம் விற்பனை செய்து போகலாம். வாங்குகின்ற பொழுது விற்பனை செய்வதற்கான ஒரு ஆட்கள் இருப்பார்கள், விற்பனை செய்கின்ற பொழுது வாங்குவதற்கான தரப்பினர்கள் இருப்பார்கள். ஆகவே அந்த ஒரு முறையிலே தான் வங்கித்துறைக்கு வெளிநாட்டு முதலீடு அதிகமாக வருகின்றது. அதனால் தர நிர்ணயம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. சர்வதேச ரீதியாக சர்வதேச நிதி நிறுவனங்கள் எங்கள் நாட்டிலே முதலீடு செய்வதற்கு. ஆனால் இப்பொழுது எங்கள் நாட்டிலே அதிகமாக முதலீடு செய்பவர்கள் சர்வதேச நிதி நிறுவனங்கள் அல்ல. கடந்த 2 வாரங்களாகவே சர்வதேச நிதி நிறுவனங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியே செல்கிறது. இந்த அரசாங்க துறை முதலீடுகள் குறிப்பாக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஊழியர் சமலாப நிதியம், EPF போன்ற நிறுவனம், அவர்களுடைய முதலீடுகள் எவ்வாறு இருக்கின்றது பங்குச்சந்தையில்? பங்குச்சந்தையில் இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும், இப்பொழுது EPF-னுடைய முதலீடு அதிகமாக இருக்கிறது. அன்னளவாக ஒரு 10 பில்லியனுக்கும் அதிக அளவிலான ஒரு முதலீட்டை கடந்த ஒரு 4-5 மாதங்களிலே ஊழியர் சமலாப நிதியம் செய்து முதலீட்டிருக்கிறது பங்குச்சந்தையில். அவர்கள் மட்டும் பங்குச்சந்தைக்கு வந்திருந்திருக்காவிட்டால் டிட்வா புயல் வருகின்ற பொழுது பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்த நேரத்திலும், இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்ட யுத்தம் வருகின்ற பொழுது பங்குச்சந்தை 15% வீழ்ச்சி அடைந்த பொழுதும், வாங்குவதற்கு அந்த நேரத்தில் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அரச நிறுவனமாகி இந்த EPF சென்று பல பங்குகளை கொள்வனவு செய்ததால்தான் பங்குச்சந்தை இந்த நிலைமையில் இருக்கிறது. அந்த EPF மட்டும் இருந்திருக்காவிட்டால் பங்குச்சந்தை இன்னும் பாரிய அளவிலே வீழ்ச்சி அடைந்திருக்கும். பல நிதி நிறுவனங்கள், சர்வதேச நிதி நிறுவனங்கள், ஒரு நிறுவனங்களுடைய பேரை சொல்லலாம், நோஜஸ் பேங்க் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 30 பில்லியனுக்கும் அதிகமான முதலீடுகளை மேற்கொண்ட ஒரு நிதி நிறுவனம் நாட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே செல்லுகிறது. முழுமையாக செல்லப் போகிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. கிட்டத்தட்ட 25 பில்லியனுக்கு மேலதிகமான விற்பனைகளை ஏற்கனவே செய்துவிட்டார்கள். துண்ட்ரா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நிதி நிறுவனம், ஃபண்ட், தொடர்ச்சியாகவே எங்கள் நாட்டிலே முதலீடு செய்ய வேண்டும் என்று சர்வதேச ரீதியாக சொல்லிக்கொண்டு வந்த ஒரு நிறுவனம், அவர்களும் இப்பொழுது அண்மை காலங்களில் பங்குகளை விற்பனை செய்து செல்லுகிறார்கள். இவர்கள் செல்லுகின்ற பொழுதெல்லாம் வாங்குவதற்கு ஒருவர் இருக்கத்தானே வேண்டும். அந்த நேரத்திலே EPF பெரிய அளவிலே அந்த இடத்திலே அவர்களுடைய விற்பனைகளை கொள்வனவு செய்கின்ற நிறுவனமாக இருக்கிறது. இவர்கள் மட்டும் இருந்திருக்காவிட்டால் பங்குச்சந்தை மிக அதிக அளவிலே வீழ்ச்சி அடைந்திருக்கும். ஆகவே EPF ஒரு ஸ்திரத்தன்மையை பங்குச்சந்தைக்கு இப்பொழுது கொடுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு EPF-னுடைய முதலீட்டை நாங்கள் பங்குச்சந்தையிலே பார்க்கிறோம். ஒரு ஸ்திரத்தன்மையை பங்குச்சந்தைக்கு அது கொண்டு வருகிறது. அது சில வழிகள் எதிர்காலத்திலே, நீண்ட காலத்திலே அரச நிறுவனங்களுடைய முதலீடு ஆரோக்கியமானதாக மாறும்.